பார்த்தீங்கன்னா பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா கார்த்திகை. ஏன்னா கார் என்பது மழை, வெப்பம் என்பதை நாம ஏற்படுத்தணும். அந்த அக்னியை வந்து நம்ம இருக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனை நம்ம எரிக்கும் போது அப்போ நிறைய அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ் எல்பி ஜோதிடர், சென்னையிலிருந்து. என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவன் அவர்களாலே அவன் தான் வணங்கி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீபம். ஏன்னா இந்த கார்த்திகை தீபத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆன்மீகம் என்ன, இந்த நிகழ்வை எப்படி நம்ம வாழ்க்கையின் மேன்மைக்காக பயன்படுத்தலாம் என்பதுதான் இன்றைய நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது. ஸோ இந்த கார்த்திகை தீபம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் தான் நம்ம கொண்டாடுறோம். ஏன்னா இந்த கார்த்திகை மாதமே பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா தென்னிந்தியாவை பொறுத்தவரையும் கார்த்திகை மாதத்தை தான் இந்த லைட் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறோம். வட இந்தியாவை பொறுத்தும் தீபாவளியை வந்து அவங்க லைட் ஃபெஸ்டிவலாக கொண்டாடுவாங்க. நாம் பெரும்பாலும் சவுத் இந்தியாவில், தென்னிந்தியாவில் கார்த்திகை தீபத்தை தான் நம்ம லைட் ஃபெஸ்டிவலாக கொண்டாடுவோம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா கார்த்திகை. ஏன்னா கார் என்பது மழை. ஸோ இந்த மழையை நாம் என்ன பண்ணுறோன்னா நெருப்பு எனக்கூடிய அக்னியை கொண்டு கையாள்வது தான். ஸோ அப்போ இந்த காலகட்டத்தில் நமக்கு வெப்பம் என்பதை நாம் ஏற்படுத்தணும். அந்த அக்னியை வந்து நம்ம ஏற்படுத்தும் போது இந்த மழையின் வரக்கூடிய தாக்கத்தை நாம் வந்து எதிர்கொள்ளலாம். இதே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சயின்ஸாக நம்ம சொல்லணும்னா இப்போ நாம் பெரும்பாலும் இந்த மாதங்களில் எனக்கு உச்சியில் மலை உச்சியில் இருக்கக்கூடிய இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு ஏற்றுவாங்க. ஏன்னா மலை உச்சியில் விளக்கு ஏற்றும் போது அங்கே இருக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனை நம்ம எரிக்கும் போது அப்போ நிறைய ஆக்சிஜன், அதாவது காற்று என்பது என்னப்படும் அந்த குறிப்பிட்ட இடத்தை நோக்கி ஈர்க்கப்படும். அப்போ காற்றின் வேகம் வந்து ஈர்க்கப்படும் போது அந்த மழை மேகங்கள் எல்லாம் குவிந்து அடைமழையா பெய்யும். என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் அப்படியே மழை நின்று பெய்யும் சொல்லுவாங்க. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி காத்தால கலைஞ்சிரும். ஆனால் கார்த்திகை மாதத்தில் மட்டும் அடைமழை பெய்யும் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மேகக்கூட்டங்கள் அவ்வளோ சீக்கிரம் கலையாம அப்படியே ஸ்டாக்னண்டா நின்று அதிகப்படியான மழை பொழிவை கொடுக்கக்கூடிய மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம். ஸோ இது இயற்கையில நடக்கக்கூடிய சம்பவங்கள். இதை நம்ம உடம்புல எப்படி கையாளணும் என்பதை தான் நம்ம இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய உடம்பில் உள்ள நெருப்புத்தன்மையை அதிகரிக்கும் போது நம்ம இந்த மழையினால் வரக்கூடிய உபாதைகளிலிருந்து நம்மளை காத்து கொள்ள முடியும் என்பதுதான் இதனுடைய சூட்சமம். இதற்கு அடையாளமாக தான் நம்ம ஐப்பசி மாதமே ஒரு யம தீபத்தை ஏற்படும். ஏன்னா யம தீபம் ஏற்படும் போது நம்ம உடம்புக்குள்ள பயம், நோய், பிணியெல்லாம் நீங்கிடும். ஏன்னா அந்த யம தீபம் அன்னைக்கு மட்டும் தான் ஏற்றிருப்போம். ஆக்சுவலாக அதை இந்த இதுவரையும் ஏற்றிட்டு தான் வரணும். ஆனால் நம்ம அன்னையோட ஏற்றி விட்டுருப்போம். ஸோ அப்போ இந்த அக்னி என்பது நம்மளுடைய விஷயங்களில் அதிகரிக்கும் போது அந்த வெப்பம் அதிகமானாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. ஸோ அப்போ இந்த வெளியில குளிர்ச்சி நீர்த்தன்மை அதிகரிக்கும் போது உள்ள இருக்கக்கூடிய நெருப்புத்தன்மை குறையும். ஸோ அதை நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய உடல் ரீதியாகவும் ப்ளஸ் காஸ்மிக் ரிலேட்டடாகவும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தகவல். ஸோ இந்த ஒரு கார்த்திகை திருநாள் இந்த ஒரு தகவலோடு உங்களுக்கு பகிர்ந்து இந்த அனைவருக்கும் கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம்.